வேலுண்டு வினையில்லை, மயில் உண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைதான். நல்ல குணங்களை கொண்ட என்னுடைய நல்ல பிள்ளைதான். ஆனால் எப்பொழுதும் உன்னுடைய மனதில் இரட்டை எண்ணங்களோடே உலா வந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விஷயத்திலும் எல்லா செயல்களிலும் இரட்டை எண்ணங்களை நீ கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த இரட்டை எண்ணங்கள் நல்லதா கெட்டதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற இரட்டை பதில்களை நானே உனக்கு தருகின்றேன். என் தங்கமே, நான் எப்பொழுதும் உன்னிடம் ஒன்றை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். எண்ணங்களைப் போலத்தான் வாழ்க்கை அமையும். எனவே நல்ல எண்ணங்களை கொண்டிரு என்று நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் அதனை செவிமடித்து உன்னுடைய எண்ணங்களை செயல்படுத்தி கொண்டாய். செயல்களிலும் என்னுடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்றாய். எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நீ செய்கின்றாய். ஆனாலும் உன்னுடைய இரட்டை எண்ணங்களை மட்டும் உன்னால் மாற்றிக்கொள்ள இயலவில்லை. என் தங்கமே, உன்னுடைய இரட்டை எண்ணம் எவ்வாறாக இருக்கின்றது? ஒரு பிரார்த்தனையை நீ என்னிடம் வைத்து விடுகிறாய். அடுத்த நொடியே அது நிறைவேறுமா நிறைவேறாமல் போகுமா என்ற இரட்டை எண்ணங்கள் உனக்குள் தோன்றுகிறது. ஒரு காரியத்தை நீ என்னிடம் சொல்லிவிடுகிறாய். ஆனால் அது நடக்குமா? ஒருவேளை நடக்காமல் போய்விடுமா? இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காமல் போய்விடுமா என்ற இந்த இரட்டை எண்ணங்களில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். முதலில் ஒற்றை எண்ணங்களுக்கும் இரட்டை எண்ணங்களுக்கும் இருக்கின்ற வேறுபாட்டையும் அதன் பலன்களையும் நீ தெரிந்து கொள். ஒற்றை எண்ணம் என்பது ஒரு விஷயம் நடக்கும் என்று ஒரே எண்ணத்தோடு மட்டுமே இருப்பது. உன்னுடைய சிந்தனை மனம் என்று எல்லாவற்றையும் அந்த ஒற்றை எண்ணங்கள் மேல் குவிப்பது. அந்த ஒற்றை எண்ணங்கள் வலுப்பெறும். வலுப்பெற்ற எண்ணங்கள் நிறைவேறும். இரட்டை எண்ணம் என்பது நடக்கும் நடக்காமலும் போகலாம், கிடைக்கும் கிடைக்காமலும் போகலாம். இந்த இரட்டை எண்ணங்கள் எதிர்மறை சக்தியை அங்கே உருவாக்கிவிடும். ஒருவேளை நடப்பதாக இருந்தாலுமே கூட அதை நடக்க விடாமல் செய்துவிடும் சக்தி அங்கே உருவாகும். எனவே இரட்டை எண்ணங்களை ஒரு பொழுதும் நீ வளர்த்து கொள்ளாதே என் தங்கமே. ஒற்றை எண்ணங்கள் மட்டுமே நேர்மறை சக்தி கொண்டு வலுப்பெற்று நிறைவேறும். இரட்டை எண்ணங்கள் எப்பொழுதுமே எதிர்மறையை அங்கே உருவாக்கி இரண்டு எண்ணங்களையும் வலிக்காமல் செய்துவிடும். எனவே ஒன்றை பிரார்த்தனை செய்தால் ஒன்று நடக்க வேண்டும் என்று நினைத்தால் இது நிறைவேறும், இது நடக்கும், இது கிடைக்கும். இது மட்டுமே உன்னுடைய எண்ணங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த ஒற்றை எண்ணங்களில் மட்டுமே உன்னுடைய மனதை குவிக்க வேண்டும். அந்த ஒற்றை எண்ணத்திற்கு வலுவினை நீ தர வேண்டும். அப்போதே உன்னுடைய எண்ணங்கள் பலிக்கும். இரண்டாவது தரம், இரண்டாவது எண்ணம் என்று ஒரு எண்ணம் உனக்கு வேண்டவே வேண்டாம். என் எண்ணங்கள் நிறைவேறிவிடும் என்ற உன்னுடைய ஒற்றை எண்ணமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும். ஒரு கணம் ஒரு துளி கூட உனக்கு இரண்டாவது எண்ணம் வரக்கூடாது என் தங்கமே. இந்த தவறை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தால் இந்த கணமே அந்த தவறை திருத்திக்கொள். ஒரே எண்ணங்கள், அதுவும் நேர்மறை எண்ணங்கள். இது மட்டுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிச்சயம் நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.